அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பாலிட்டியில் 2025 கேட்கப்பட்ட கேள்வி. இதில் பார்த்திங்க அப்படின்னா, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கன்சிஸ்ட் ஆஃப், அதாவது மத்திய செயலாட்சியின் துறையின் பகுதியாக இருப்பது எதுன்னு சொல்லி ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஃப்ளோ சார்ட் மூலயமா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஃப்ளோ சார்ட்டு. இப்போது இது இந்தியன் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஒரு இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? 3 ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். அதாவது 3 பகுதியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஒன்று எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகம். சரிங்களா? இதில் யூனியனுக்கும் இருக்குது, ஸ்டேட்டுக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேச்சர்னா சட்டத்தை ஏற்றக்கூடிய மன்றம். ஒன்று பார்லிமெண்ட்டு, இன்னொன்று ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர், அதுக்குள்ளே அசம்பிளி இருக்கும், அசம்பிளி கவுன்சில் இருக்கும். இன்னொன்று நீதித்துறை. இதுதான் 3 ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே பாலிசியை மேக் பண்ணுவாங்க, பாலிசியை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த பாலிசி சரியானதா தவறானதா, மக்களுக்கு நன்மை பயக்குமா, அது கான்ஸ்டியூஷனலி வேலிடா அப்படின்னு சொல்கிறவங்க தான் நீதித்துறை. இப்போ இன்றைக்கி இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜென்ரல். ஓகே, இவங்க எல்லாருமே எதில் வருவாங்க அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்தில். இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸிக்யூட்டிவில் யூனியனில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜென்ரல். இதே ஸ்டேட்டுக்குன்னு வரும்போது, மாநில அரசுக்குன்னு வரும்போது கவர்னர், இங்கே வைஸ் கவர்னர் கிடையாது, சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்வொகேட், அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க. ஸோ அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் த ஸ்டேட். ஸோ ஃபர்தர் வீடியோவில் நம்ம லெஜிஸ்லேட்டர்லேயும் இது இருக்காங்க. யூனியன் இருக்குது, பார்லிமெண்ட் இருக்குது, பார்லிமெண்ட்டில் லோக்சபா, ராஜ்யசபா இருக்குது. இங்கே ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது. நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி இந்த கேள்வியில் கேட்கப்பட்ட விஷயம் என்னென்னா, எக்ஸிக்யூட்டிவில் யாரெல்லாம் இருக்காங்க? பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜென்ரல். இதே ஸ்டேட்டுக்கு கேட்டிருந்தாங்கன்னா கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்வொகேட் ஜென்ரல். ஓகேவா? ஸோ இந்த கேள்வியை பாருங்கள். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்க, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் சென்ட்ரல் செக்ரட்டேரியட் கிடையாது. செக்ரட்டேரியட்ன்றவங்க பாலிசிஸில் எக்ஸிக்யூட்டிவில் வரமாட்டாங்க, கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படல. ஸோ வைஸ் பிரசிடெண்ட். அப்போது 1, 2, 4 மட்டும்தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ choose the correct answer. இங்கே கொடுத்துருக்காங்க, choose the correct answer 1 and 2, 4 only. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.